அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்குறோம். அதில் பொது அறிவு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். கூற்று: அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசு நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892 ஆண்டை த்ரமென்ஹீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர். காரணம் கூற்று சொல்லியிருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர்ஸ்ன்னு பார்ப்போம். ஏ சரி, ஆர் தவறு. ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, சரியான இணையை கண்டறிக. நியூ இந்தியா, தேசபக்தன், நவசக்தி, தி இந்து. அதெல்லாம் யார் ஆசிரியர்னு கொடுத்துருக்காங்க? பாரதியார், வாவி சுப்பிரமணியன், திருவி கல்யாண சுந்தரனார், ஜி சுப்பிரமணியம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான் சரி. பி 2 மற்றும் 3 சரியான இணை. 2 என்னது? தேசபக்தன், வாவே சுப்பிரமணியன். நவசக்தி திருவி கல்யாண சுந்தரம். இது 2 தான் சரி. 2 மற்றும் 3. ஓகே. ஐஎஸ்ஆர்ஓவால் ஜிஎஸ்எல்வி F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் என்னன்னு கேட்குறாங்க. ஏவப்பட்ட தினம் ஏதான், ஜனவரி 29, 2025. ஆன்சர் ஏ தான் சரி. அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. சட்டத்தின் பெயர் ஏற்றப்பட்ட ஆண்டு: நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள், மருந்து கட்டுப்பாட்டு சட்டம், ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம், பொருட்கள் விற்பனை சட்டம். அதுக்கான இயர் கொடுத்துருக்காங்க. 1930, 1987, 1950, 1969. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஏ தான் கரெக்டு. 2, 3, 4, 1. நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட விதிகள் 1987, மருத்துவ கட்டுப்பாடு சட்டம் 1950, ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969, பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. ஸோ ஆன்சர் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். அடுத்து கொஸ்டின் பின் வருவனவற்றுள் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுகள் எவைன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தியுள்ளது. சமூக குறிகாட்டியில் 5 அளவுகோல்களும் மற்றும் கல்வி குறிகாட்டியில் 2 அளவுகோல்களும் பயன்படுத்தப்பெற்றன. பொருளாதார குறிகாட்டில் 4 அளவுகோல் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் 11 அளவுகோல்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ இதன் ஆன்சர் கீழே இருக்குது. ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் பி தான் சரியான ஆன்சர். 1 மற்றும் 3 தான் சரியான கூற்றுகள். என்னென்னா, இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறியீட்டுகளை பயன்படுத்தியுள்ளது. பொருளாதார குறியீட்டில் 4 அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் 11 அளவுகோல்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆன்சர் 1, 3 தான் சரியான கூற்று. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.